ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபமிழர்களே வணக்கம். இன்றைய தேதி 26/1/2019, கிழமை சனிக்கிழமை. திதி சஷ்டி திதி. மாலை 4 மணி 19 நிமிடம் வரை இருக்கிறது. நட்சத்திரம் அஸ்தா நட்சத்திரம் 3 மணி 4 நிமிடம் மாலை வரை உள்ளது. இன்று முழுவதும் மரண யோகம். 6 to 7:30 குளிகை, 9 to 10:30 ராகு காலம், 1 to 3 யமகண்டம். சனிக்கிழமையினால் சுமாரான நாள், அதெல்லாம் மரண யோகம் இருக்குது. அதனால் வழக்கமான செயல் தவிர புதிதான முயற்சிகள் இன்று தவிர்ப்பது நன்று. ஒப்பந்தங்களும் தவிர்ப்பது நன்று. ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மேச ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். திடீர் பணவரவு உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்துக்கு ஆதரிப்பதற்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் எச்சரிக்கையில் இருப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் கிடைக்கும். பண விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் சுமார். சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவதில் என்பதை உணர்வீர்கள். பண விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இருப்பது நன்று. சுப செலவுகள் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமாராக இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. பண விஷயங்களால ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர் பணவரவும் உண்டு. ஆனால் செலவு செய்கிறதுல கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் சுமார். விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வேலை நன்றாக நடக்கும். உயரிடம் நற்பெயரை சம்பாதிப்பீர்கள். சக உயரத்திலும் நற்பெயர்கள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவு உண்டு. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக உயரத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். குழந்தைகளினால் நன்மை உண்டு. லட்சுமி யோகம் உண்டு. பணவரவும் நன்றாக உள்ளது. கணவன் மனைவி அந்யோன்யம் பலப்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவு உண்டு. பிரயாணத்தினால் நன்மை கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. திடீர் யோகங்களும் கிடைக்கும். கடனின் ஒரு பகுதியை அடைக்க முயற்சி செய்வீர்கள். மிதமான நாளே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் போய் உபதத்தில் மாட்டிக்கொண்டோமே என்கின்ற நிலைமைகள் உணர்வீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். அரசு அனுகூலங்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பாலிய நண்பர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். மகிழ்ச்சியுடன் நாட்கள் செல்லும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். எதிர்பாராத மனவரவு உண்டு. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. முன்னோர் சொத்து சம்பந்தமாக இன்று எந்த ஒரு முடிவுக்கும் எடுக்காமல் இருப்பது நன்று. பண விஷயத்திலும் கவனம் தேவை. மிதமான நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டு. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். குழந்தைகளினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். கடனின் ஒரு பகுதியை அடைக்க முயற்சி செய்வீர்கள். மிதமான நாளே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம்.
தாய் தந்தைய ஆரோக்கியமும் சுமார். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய தினம் இன்று. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பதே நன்று. வேலை செய்யும் இடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. எல்லா விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்திராசிரமம் தொடர்கிறது. கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமுடன் கையாள்வது நன்று. உதவி செய்ய போய் விபத்தில் மாட்டிக்கொண்டுள்ளமே என்கின்ற நிலைமைகள் ஏற்படலாம். மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. குற்றவாளிடத்தில் பேசும் பொழுதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது அமைதியாக செல்வது நன்று. அவசரப்படுறதோ அதிகமான வார்த்தைகள் விடுவதோ பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். வழக்கமான எல்லா செயல்களும் நடைபெறும். புதிதான முயற்சிகள் இன்று தவிர்ப்பது நன்று. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சப்தம ஸ்தானத்தில் சந்திர பகவான். உற்றாவருடைய ஆதரவுகள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் பலப்படும். மனசு நிறைவாக இன்றைய நாள் செல்லும். மாணவர்களினால் குழந்தைகளினால் நல்ல பெயர்கள் ஏற்படும். பெரியவர்களிடத்தும் நண்பர்களை சம்பாதிப்பீர்கள். தான தர்மங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான நாளை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.